இப்போ ஏன் ஒடுக்குமுறைகளுக்கான படம் எடுக்கிறாங்கன்னா இல்லைப்பா இது மாதிரி நடந்திருக்குது, இனிமேல் நம்ம பண்ண வேணாம். ஏன்னா இங்கேயும் அங்கங்கே சின்ன சின்னதாக நடந்துட்டு இருக்குது. அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அது ஒரு மைண்ட் செட் எடுக்கிறாங்களே. ஜாதி படமெல்லாம் யாருக்குமே தோணாது. இது வந்து கம்யூனிட்டி படம்லாம் கிடையாது, கம்யூனிட்டியை இணைக்கிற படம். இந்த மாதிரி படங்கள் வரவே இருக்கணும். இந்த ஜாதி வெறியங்கள்லாம் இந்த வந்து படத்தை தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க எத்தனை படம் எடுத்தாலும் நீங்க நினைச்ச மாதிரி திருந்த மாட்டீங்க. படம் சூப்பர்ண்ணா, வேற லெவலில் கதை சூப்பராக இருந்துச்சுண்ணா. அந்த போர்ட்ஸ் மேனோட உண்மையான படம்ண்ணா. அவரோட ஃபர்ஸ்ட் படமோட பெஸ்ட் படம் மாதிரிண்ணா. எமோஷனல் ஒரு குட் வைப் நல்லா இருந்துச்சுண்ணா. பரவாயில்ல, நல்லா இருக்கு பரவாயில்ல. இதை வந்து இதில் லாஸ்ட் கிளைம்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து எல்லாரும் இதை ஏற்றுக்கும், எல்லாரும் ஒன்று நினைக்கணும், அவ்வளோதான் சொல்லு. இதனால நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, கபடி நம்ம தமிழ்நாடு கலாச்சாரத்தை நல்லா வளரணும். ஆனால் சின்ன பசங்க இன்னும் நல்லா வரணும். நல்லா இருக்கு படம், இன்னும் பார்க்கலாம். சூப்பராக எமோஷன் ரொம்ப. நமக்கே லாஸ்ட் அந்த இந்திய மேட்ச் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்காதா? அது இருந்தால் நமக்கு நம்ம பிள்ளைங்களே பேர் தான் பண்ணணும் ஆசையாக தான் இருக்குது. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்குங்க. அதாவது ஜாதி இதெல்லாம் வந்து பார்க்காம விளையாட்டு, படிப்பு இது முக்கியம் செஞ்ச நல்லாயிருக்கும் பசங்களுக்கு. நல்லா பாருங்கள் ஃபேமிலியாக வந்து. அவரோட கருத்து நல்லா சொல்லியிருக்காரு. விக்ரம் சார் பையன் வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல. பசுபதி அண்ணன் நல்லா பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு வந்து யாரும் ஜாதி கீதி சொல்லி வளர்க்காம இந்த மாதிரி சொல்லி வளங்க. கிரிக்கெட்டு, இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி நல்லா சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி நல்லா குழந்தைங்களாம் நல்லா படிங்க. அது வந்து 94, 93 நடந்தது, அதெல்லாம் விட்டுருங்க. படிப்பு, விளையாட்டு இதை மட்டும் கற்றுங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கற்றுக்குங்க. நல்லா ஸ்போர்ட்ஸை பற்றி நல்லா எடுத்துருக்காங்க. நல்லா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் என்னன்னா தெரியணும், தெரியாமே வளர்த்துட்டாங்க, அவ்வளோதான் உத்தேசம். நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லுவோம், சூப்பர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. தென் மாவட்டத்தில் நடந்த அந்த இரு சாதிக்கு நடுவில் இருந்த பிரச்சனையும் ஓரளவு பேலன்ஸ் பண்ணி, ஒரு கம்யூனிட்டி லிங்கில் தான் வளர்ந்தாங்க. மனத்தி கணேசனுடைய கதை இது. ஆக்சுவலாக அவர் இன்னமும் கபடி பிளேயராக இருக்கார். இந்த சாமி அவரை வந்து நாடார் சமுதாயத்தில் ஒரு வாத்தியார் தூக்கி விடுறாரு. ப்ளஸ் அவங்க பண்ணையார் குடும்பத்தில் லிங்க் ஆகுறது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒரு பையன் வெளியில் வந்து அவர் சர்வே பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது அந்த கதை. ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. ஒரு இன்னைக்கு இருக்க மாதிரி சாராய காட்சிகளோ முத்த காட்சிகளோ பப்பு டான்ஸ் இல்லாமல் ரியலி ஃபிலிம் இஸ் வெரி நைஸ். இது வந்து கம்யூனிட்டி படம்லாம் கிடையாது, கம்யூனிட்டியை இணைக்கிற படம். இந்த மாதிரி படங்கள் வரவே இருக்கணும். ஏன்னா இது வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் கிளப்பாக தான் இருக்கும், யாரும் தனியாக கிடையாது. அதில் டைலாக், ஒரு நல்ல டைலாக் வச்சுருக்காங்க. யாருக்குன்னா ஆக்சுவலாக அமீர் அண்ணன் நடித்தது வந்து பசுபதி பாண்டியனோட ரோலு. மேக்கப்லாம் அவ்வளோ அட்டகாசமாக பொருந்திருந்தவருக்கு. அவர் ஒரு டைலாக் சொல்கிறார், நான் ஏன் கத்தி எடுத்தேன்னா இன்னும் புரியல. ஒரே சாதிக்குள்ளே அவன் பிச்சைக்கார பையன்னு சொல்கிற அளவுக்கு வருதுன்னா அப்புறம் நாளைக்கு இதோ ஒரு பெருமை எடுத்து பேசுவான். அட்டகாசமான ஃபினிஷிங் டச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் பண்ணையார் டைமில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கபடி பிளேயரு அவனை போய் என்னடா ஆளுங்க பார்க்குற, அவன்லாம் அப்படி பண்ணலாம், அவன் கண்ணில் வந்து கபடி தான் இருந்தது, அவன் என்னை போட்டு உள்ள கையை வலிக்க போகுது, கபடி வந்து அவன் ஒன்று போட்டு உள்ள அப்படின்னு சொல்கிறாரு. பட் காட்சி அமைப்புகளில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாரு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து இவர் இந்த கபடி பிளேயரோட கதை வர்றப்போ தான் பண்ணையார் உள்ளே வர்றாரு. இல்லைனா அவர் இல்லாமல் படம் தனி சேனலாக ஓடிட்டு தான் இருக்குது. படம் ஒரு கபடி பிளேயரோட கதை தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கனா மாதிரிங்க. கனா வந்து அந்த பொண்ணு ஐஸ்வர்யா போய் விளையாடுறாங்களே, கிரிக்கெட் விளையாடுறாங்களே, அவங்க அப்பாவோட ஆசைன்னு கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்டோரி. பட் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக எடுத்திருந்தார். இதை விட வேறு மாதிரி எடுக்க முடியாது. வேறு எப்படி எடுத்தாலும் சொதப்ப ஆரம்பிச்சிடும். ஒரு கதையை ஒரு ப்ரெசன்டேஷன் 2.25 மணி நேரம் ஒரு தென் மாவட்டத்துடைய பிரச்சனையும் மிங்கிள் பண்ணி இன்னமும் அந்த ஊரெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்றத வெளிலையும் சொல்லணும். அது சமாதானத்துக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணும், இது ரொம்ப ஆகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இன்னமும் ஒன்று சொல்கிறேன், எஜுகேஷனில் மட்டும்தான் உங்களை ஃபெயில் போடுற விஷயம்லாம் பண்ணலை. ஸ்போர்ட்ஸில் வந்து அந்த பாலிடிக்ஸ் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் எப்படியெல்லாம் வந்து உங்களை ஈஸியாகலாம் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் மேலே வர்றதுல நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது. ரொம்ப ஒரு ஃபிலிம் பை மாரி செல்வராஜ். இஸ் அ வெரி நைஸ் மூவி. குடும்பத்தோடு பார்க்கலாம். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். தொண்டையெல்லாம் அடைச்சிருக்குல்ல, எமோஷனலாக கனெக்ட் ஆகாமல் எப்படி இருக்கும்? நீங்கள் உட்காந்து படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அதில் உட்காந்து நீங்கள் ஏதாவது ஜாதியை கற்பிதம் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது நிறைய மாற்றி தான் எடுத்திருக்காரு அவர். ஆக்சுவலாக பசுபதி பாண்டியனுக்கு ஃபஸ்ட்டு நடந்த அட்டாக்கில் ஒரு மனைவி இறந்து போகிறதுலாம் இதில் எடுக்கலை. அந்த காட்சிகளே இல்லை. நிர்மலா தேவி ரேகா நாயர் ஒரு ரோல் நடிக்கிறாங்க. அந்த பிடி வாத்தியார் ரோல் ஃபஸ்ட் கிளாஸு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த இந்த ஓவரால் ஃபைன், எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. வேறு என்ன, பசுபதியோட ஆக்டிங் நடிப்பு அரக்கணக்கு என்ன சொல்லணுமான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பசுபதி அவர் ஒரு மகன் வந்து இந்த ஊரில் இருந்தானா என்ன ஆவாங்கிற பயம் ஒரு தந்தையாக இருக்கிறதுல எல்லாருக்கும் இருக்கும். தன் பிள்ளை ரெவடி ஆகிடக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் நினைப்பாங்க.
அங்கே இருந்தால் அந்த சூழல் அதை ஆக்குங்கிறது ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. இப்போ இங்கே இப்போ எல்லாரையும் எல்லாம் கேட்டு பாருங்களேன், இங்கே உள்ளவங்களா எல்லாரும் ஏதோ ஒரு ஊரில் அங்கே இருக்க முடியாமல் தான் வெளியாகிருப்போம். அது நீங்கள் கூட இந்த ஊராக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வெளியாகிருப்போம். காரணம் அங்கே உள்ள சூழலியல் அப்படி இருக்குது. நம்ம தலையில் நம்ம விரும்பாமலே ஒரு விஷயம் உட்காருது. அது நீங்கள் மேல் ஜாதின்னு நினச்சாலும் சரி, கீழ் ஜாதின்னு எது வேணுமோ நீங்கள் நினச்சி எங்கள் மனசுக்குள்ளே. ஆனால் நம்ம விரும்பாமே நம்ம தலையில் சிலது போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த போர்ட்ரேஷனில் தப்பிக்கணும்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம வெளியாகி தான் ஆகணும். இது நம்ம சொந்த ஊர் தானே, நம்ம இருப்போம் தானே, இருந்தோம்னா பிரச்சனை வருங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஊர் அப்படியே இருக்கட்டும். நம்ம வெளியில் இப்போ மாரி செல்வராஜ் அந்த ஊரில் இருந்தாரா, இன்றைக்கி டைரக்டர் ஆகிட்டார்ல, இயக்குனர் ஆகிட்டார்ல. அப்போ வேற ஒரு மாரி செல்வராஜ் நம்ம பார்க்கலாம்ல. நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுல தான் இருக்குங்கிறது சொல்லிக்கிறோம். நைஸ். இன்னும் இது மாதிரி படங்கள் நிறைய எடுங்க. சமுதாய நல்லிணக்கத்துக்காக வேண்டி போகிற படத்தை எடுங்க. சும்மா ஜாதிக்காரங்களை டிஸ் பண்ணி விடாதீங்க. அதுமாரி எடுக்கல அவர் இந்த படம். ஏன் பரியேறும் பெருமாள் பார்த்தீங்களா அவரோட மூவி? அதில் கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க, 2 கிளாஸ் இருக்கும், நடுவில் ஒரு பூ இருக்கும். காலங்கள் மாறும் தம்பி, எல்லாம் மாறும்னு சொல்லுவார். இல்லைன்னா நீங்களாக இருக்க வரையும் நான் நாயாக தான் இருப்பேன்னு சொல்லுவார். அந்த டைலாக் எவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. எல்லாருக்கிட்டையும் மாற்றங்கள் வரும். காலத்தில் மாறிக்கிட்டே தான் இருக்குது. எஜுகேஷன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ரவுடிசத்தை போர்ட்ரேட் பண்ணி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு. படிப்பு முக்கியம், விளையாட்டு முக்கியம். நம்ம தகுதியை வளர்ந்துக்கணும். தகுதியை வளர்ந்து நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அதை விடுத்துட்டு நீங்கள் வெறுமனே ரவுடி கத்தியை தூக்கிட்டு ரோட்டில் நெருப்பு பருவி பறக்க வைக்கிறது, பைக்கை தூக்குறது, இந்த இப்போ 30 சுமோவை தூக்கி ஏரில் கட்டி தூக்குறது, செட்டு மாஸ்டர்லாம் வேஸ்ட் பண்ணுறதுலாம் தப்பு. இது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னமும் அழகாக இதெல்லாம் எடுத்து சொல்லலாம். நிறைய அடுத்தடுத்த படங்களில் அதை எதிர்பார்க்கலாம். அவர் படம் கர்ணனே நல்லா இருக்குங்க. அந்த படம் அவர் நிறைய குறியீடு எடுக்கிறாரு. அது எல்லாருக்கும் புரியுறதில்ல. இது என்ன அது சம்மந்தம்லாம் ஒரு பொம்மை வருதும்பாங்க கர்ணனில், அது ஒரு குறியீடு. இதில் கூட அந்த காலமாட்டன் சாமி அந்த வாத்தியாரை வர்றவரெல்லாம் நெருக்கடி இல்லாமல் படத்தை நல்லா அருமையாக நிஜ கதையை கனெக்ட் பண்ணணும்ல. உங்களுக்கு சும்மா போட்டு மசாலா தூவ முடியாதுல்ல. நிஜ கதை ஒன்று இருக்குது. அதை வனத்து கணேசன் கதையை மிங்கிள் பண்ணணும்ல அவர். அதனால அழகாக மிங்கிள் பண்ணியிருந்தார். ஒரு ஒரிஜினாலிட்டி குறையாத ஒரு சினிமா. ஒரு 150 ரூபா கொடுக்குறீங்கன்னா ஒரு ஒர்த்தாக ஒரு விஷயத்தை நீங்கள் உணரணும். இன்னும் கொஞ்சம் நாளாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அண்ணன் பசுபதி பாண்டியனையோ அண்ணன் பண்ணையார் டீமையோ இன்னும் கொஞ்சம் இழுத்துருந்தாக்க படம் இன்னும் வேறு மாதிரி இது ஆகிடும். அவ்வளோதான் காட்ட முடியும். இன்னும் கொஞ்சம் நடித்தா தேவை. நமக்கு அமீரை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நடிக்கலாமே, அவர் சீன் வச்சுருக்கலாம் நிறைய நினச்சோம். ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டாங்க அந்த காட்சிகளை. அது ஃபஸ்ட்டு அந்த நடந்த பாம் பிளாஸ்ட் எப்போதும் வென்றாங்கிற ஊரில் நடந்துச்சு. அதில் தான் அவர் மனைவி சசிந்தா பாண்டிய இறந்து போகிறாங்க. பட் அந்த காட்சிகள்லாம் இதில் இல்லவே இல்லை. நீங்கள் புதுசாக பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் அந்த படத்தை. இது வரலாறு தெரிஞ்ச என்னை போன்ற ஆட்கள் தான் இது யாருங்கிறது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா இது தெரியாது. நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருந்துச்சு. நான் அந்த ஊருக்காரன் தான். எனக்கு மாரி செல்வராஜ் ஒரு பக்கத்து ஊருக்காரன் தான். நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு படம் எப்படி இருக்குன்னா, அங்குள்ள சூழலை பொறுத்த வரைக்கும் எல்லா பசங்கள்கிட்டையும் இப்போ இருக்கிற சூழலில் எப்படின்னா, எல்லாரும் ஒன்றுவால இருக்கணும். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பு சூழலாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு ஒத்துமையாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அந்த ஜாதி பிரச்சனைங்கிறதே வராது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜாதிக்குள்ள தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே ஒரு நடக்கிற விஷயத்த அங்கங்கே உள்ள மக்கள்கிட்ட மட்டும் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. கெட்ட விஷயத்த மட்டும்தான் சொல்கிறாங்களே. ஒவ்வொரு நல்ல விஷயமும் ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சமயத்துக்காரங்களும் இன்னொரு சமயத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க. அதெல்லாம் சொல்லி காமிச்சு இணக்கத்தை காட்ட மாட்டேங்காங்க. கெட்ட விஷயத்த மட்டுமே சொல்லி அந்த சாதிகளுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்துகிறாங்க. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது ஒவ்வொரு சாதி அமைப்பிலும் உள்ள ஒவ்வொரு சாதி தலைவர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சாதியில் உள்ள தலைவர்களும் ஒவ்வொரு சாதிகள் உள்ள மற்ற சாதிகளுக்கு என்னென்ன உதவி பண்ணுறாங்க, நல்லது பண்ணுறாங்களோ எடுத்து காமிச்சு ஒவ்வொரு சாதியும் இணக்கமாக இருக்கணும். அப்படி இணக்கமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு படம். அதை இந்த மாரி செல்வராஜ் அழகாக எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் இரு வேறு சாதிகளை காமிச்சிருக்காரு. அந்த இருவேறு சாதிகளை எந்த ஒரு வேற்றுமையும் காட்டாமல் இருவேறு சாதிகள் நல்லது தான் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை நல்லா அழகாக காட்டுறாரு. இந்த மாதிரி படத்தை நம்ம வரவேற்கணும். இந்த மாதிரி படத்தை நம்ம கவனிக்காமையோ வரவேற்காமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்காலத்தில் இந்த சாதிகளோட கட்டமைப்பு ரொம்ப வலுவாக போயிடும். இதெல்லாம் மாற்றணும்னா இந்த மாதிரி இயக்குநர்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இந்த மாதிரி படங்களை நம்ம ரொம்ப வரவேற்கணும். ஏதோ ஒரு மாற்று மொழியில் உள்ள படத்தை நம்ம வரவேற்கிறோம். இன்றைக்கி கொண்டாடுறோம். 1000 கோடி வரைக்கும் நம்ம வசூலை
இது பண்ணுறான்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு படங்களை வந்து நம்ம நினைச்சிக்கிறோம் சின்னதாக வந்து சாதி முத்திரையில் குத்தி படத்தை புறக்கணிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா சாதிகளையும் இணைச்சி ஒரு ஒரு படம் வருதும் போது அந்த படத்தை கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். அதனால் மாரி செல்வராஜை ஒரு சாதிக்குள்ளே கொண்டு வர்றது ஒரு கட்டமைப்புகளே நல்லா இருக்காது. அவர் வந்து அப்படி அவர் எந்த ஒரு படத்துலையுமே அவர் காட்டலை. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், இங்கே உள்ள சமயங்கள் எல்லாமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு நல்லா இருக்க முடியும்னு அழகாக எடுத்து காமிக்கிறாரு. அதனால் இந்த மாதிரி படங்களை வந்து வரவேறுங்க, நல்லதை மட்டும் சொல்லணும். இல்லை அவங்களால எங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அமீர் கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் லைஃப்பை வந்து நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கேன். அவனுக்குள்ளே இருக்க சூழலில் நான் பார்த்துருக்கேன், தவிர கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா வழியில் நான் நிறைய கேட்டிருக்கேன். அந்த கேரக்டர் அப்படியே பொருந்திருக்காரு அமீர் சார். அதனால் எனக்கு வந்து அவர் ரொம்ப ரியலாகவே எனக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டாவது துரு வந்து இந்த கேரக்டருக்கு வந்து நம்ம அழகாக பொருந்திருக்காரு. மனத்தி கணேஷ் அண்ணனோட இந்த ஒரு புகழை வந்து இவ்வளோ தூரம் மாரி செல்வராஜ் அண்ணன் கொண்டு போயிருக்காரு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல படங்களை வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பேர் மக்களும் ஜாதி மதம் பார்க்காம படத்தை வர வைக்கணுங்கிறத என்னோட ஒரு ஆழ்ந்த ஒரு இது. செம்மையாக கனெக்ட் ஆகுது சார். இது வந்து நீங்கள் வந்து இப்போ எங்கள் ஊரில் உள்ளவங்க மட்டும் இது கனெக்ட் ஆகுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் சென்னையில் இருக்கவங்களே கொண்டாடுறாங்க, அவ்வளோ எமோஷ்னலாக கொண்டாடுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு மொழி தெரியாதவங்க கூட இதை என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எமோஷ்னல் அது இருக்குது. ஏன்னா ஒரு அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு இளைஞன் வந்து இரத்த கலரியாக இருந்த ஒரு ஊரில் இருந்து இந்தியாவோட எந்த உச்சத்துக்கும் போகலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு எடுத்துக்காட்டுது இந்த படம். அதனால் ஒரு தனி மனிதன், தனி ஒழுக்கம், தனி திறமை இதெல்லாம் இருந்தால் அவன் எந்த ஜாதியில் பிறந்திருக்கான்னு அவசியம் கிடையாது. அவனை கை கொடுத்து தூக்குறதுக்கு யாருனாலும் இங்கே இருக்காங்க. அது எந்த சாதியில் இருக்கணும், யாராவது ஒருத்தவங்க கை கொடுத்து தூக்குவாங்க. அவங்க சொந்த சாதியில் இருக்கவங்க தான் கை கொடுத்து தூக்கணும்னு அவசியமே கிடையாது. எந்த சாதியில் இருக்கவங்களால ஒருத்தவங்க நினச்சிவாங்க கை கொடுத்து தூக்குவாங்க. இந்த படத்தில் லால் கேரக்டர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு கம்யூனிட்டியை காட்டுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து அவனோட விளையாட்டை மட்டும்தான் பார்க்குறேன், அவனோட திறமையை மட்டும்தான் பார்க்குறேன், அவன் என்ன சாதின்னு பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேரக்டரை அழகாக காமிச்சிருக்காங்க. அப்போ எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லா சாதியிலும் இருக்கிறவங்க நல்லவங்க இருக்கிறாங்க. அந்த நல்லவங்களை மற்ற கூட இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்படுத்த விட மாட்டேங்காங்க. அதனால் எல்லா மதமாக இருந்தாலும் சரி, எல்லா சாதியாக இருந்தாலும் நல்லவங்க இருக்காங்க. அந்த நல்லவங்களை வந்து நம்ம அவங்க போகிற வழியிலே விட்டுட்டோன்னா இன்றைக்கி சமுதாயம் நல்லா இருக்கும். ஆனால் அவங்கள இந்த சாதி அமைப்புகளான ஒவ்வொரு ஜாதி கட்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக்கி இன்னைக்கு உள்ள ஒவ்வொரு இளைஞர்கள்ட்டையும் சாதி பிரச்சனையை தூண்டி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து சில யூடியூபர்ஸும் ஆமோதிக்கிறாங்க. அதை வந்து இந்த யூடியூபர்ஸும் என்ன செய்யணும், அந்த மாதிரி கண்டென்ட்டில் போடுறவங்க, ஜாதி பெருமையை பேசுகிறவங்க, ஜாதி பெருமை பேசுகிற நடிகை எல்லாத்தையுமே புறக்கணிக்கணும். இன்றைக்கி இப்போ அழகாக பேசுகிற ஒரு 5 நிமிஷத்தில் அந்த அண்ணனோட கருத்து கேட்கறதுக்கு நான் ஒரு பணியில் இருக்கேன். அந்த பணி பொறுத்துமே அண்ணனோட இது பார்க்குறேன். ஏன்னா அண்ணனோட கருத்து எப்படி இருக்குன்னா, இங்கே எல்லா பேருமே நல்லவங்க தான். எல்லாரோட கருத்தையும் நம்ம கேட்கணும், எல்லாருக்காகவும் இருக்கணுங்கிறது தான் இது. அண்ணனை மாதிரி இருக்கிற கருத்தை சொல்கிற யூடியூபர்ஸை வந்து நம்ம ஆமோதிக்கணும். அதேமாதிரி இந்த ஜாதி வன்மத்தோடு பேசுகிற நடிகையாக இருந்தாலும் யூடியூபர் எல்லாருமே அவங்கள இந்த அரசாங்கம் வந்து வன்மையாக கண்டிக்கணும். இது என்னோட ஆழ்ந்த ஒரு செய்தியாக இருக்கட்டும். அழகாக பார்க்கலாம், ஃபேமிலி மட்டும்தான் பார்க்கணும். ஃபேமிலி இந்த ஜாதி வெறியங்கள்லாம் இந்த வந்து படத்தை தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை படம் எடுத்தாலும் நீங்கள் நினச்சி திருந்த மாட்டீங்க. அதனால் ஜாதிங்கிற உணர்வு இல்லாத அத்தனை மனிதர்களும் இந்த படத்தை என்ன செய்யலாம், தாராளமாக வந்து பார்க்கலாம், சந்தோஷமாக இருப்பாங்க. படம் ஓகே. எப்பயும் போல் மாரி செல்வராஜ் வந்து தன்னோட கருத்தை வந்து ஆழமாக பேசியிருக்காரு. மற்றபடி திருநெல்வேலியில் என்னென்ன இன்னமும் அந்த சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஜாதிக்குள்ளான பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அது எப்படிலாம் ஒருத்தர் வந்து அந்த 2 ஜாதிக்குள்ளான பிரச்சனை இருக்கும் பொழுதும் எப்படி சமாளித்து மேலே வரான் அப்படின்றது இருக்குது. மற்றபடி ரொம்ப கதைக்குள்ளே ரொம்ப டீப்பாகவும் போகாமல் யாரும் நல்லவங்களாக காமிச்சிட்டு அந்த மானத்தின்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்கள வந்து எப்படி சாதிச்சார், என்ன பண்ணார், பரவாயில்ல. இதே மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய சாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இவருக்கான. ஏன்னா இது மாதிரி கதைகள்லாம் வெளியில்
தெரியல. இவர் வந்து தெரிய வச்சிருக்காரு. மாரி செல்வராஜுக்கு ஒரு வாழ்த்துக்கள், நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். துருவருக்கு ஆக்டிங் சொல்ல தேவையில்ல. பிதாமகனில் எப்படி அவர் பேசாமல் நடித்து ஒரு இது பண்ணாரோ அதேமாதிரி இதுலேயும் அப்படி தான். என்ன ஒரு வந்து எப்படி சொல்கிறது, மற்றவங்களாம் டைலாக் பக்கமாக இருந்தாலும் இவருக்கு வந்து டைலாக் பார்த்தீங்கன்னா ஒரு அரை பக்கம் தான் நம்ம தான் இருக்குது. அதுலேயும் பக்கமாக நடிச்சிருக்காரு. மற்றபடி இவருக்கு இன்னும் நல்ல ஸ்கோப் இருக்குது. அவங்க அப்பா மாதிரியே இன்னும் நல்லா பண்ணுவார். இன்னும் ஏதோ அடுத்த படம் ஏதோ மணிரத்னம் சார் எடுக்கிறதா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விக்ரமும் அவங்களுக்கு எப்படி நம்ம வடச்சென்னையில் வந்து அவர் பேர் கூட நம்மளுக்கு தெரியலையே. அமீர் வடச்சென்னையில் எப்படி ஒரு கேரக்டர் ராஜன்ற கேரக்டர் இன்னும் எப்படி கேட்டிருக்கா அது மாதிரி அந்த கேரக்டரும் நல்ல ஒரு மனசை நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. என்னன்னா அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா 2 பேரும் கலவரத்தை கையில் எடுத்துட்டோம், அது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிருக்கும் போது அது வழியாக கத்தி எடுத்துடும், கத்தியால் தான் சாவுன்ற மாதிரி 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த கேரக்டர் 2 பேருமே நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு நினச்சிருந்தா அவங்க கபடி பிளேயரை வச்சு ஏதேதோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த கபடிக்குள்ளேயோ ஜாதி பண்ணாமல் ஒரு சமயத்தில் வந்து கேட்பாங்க, என்னன்னா பைசன் எப்படி போனான்னு தெரியுமா, அவன் அவங்க காலை பிடிச்சி போனான் அப்படின்ற போது யார் காலை பிடிச்சி போனானா, இங்கேருந்து வேலையை தாண்டி கிளம்பியிருக்கான், அவனை நீங்கள் தூக்கி பண்ணாமல் அவனை போய் இலக்காரமாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி கபடி பிளேயர் விளையாண்டுருக்கப்போ அவர் கேட்பாரு, யார் இந்த பையன் அப்படின்னா, இந்த பையன் நம்பாளுங்க இல்லைங்க, நான் யாருன்னு தான் கேட்டேன், நம்பாளுன்னு தான் கேட்கல அப்படின்னு சொல்லி பிளேயரையும் அவரோட கிளப்லேயும் சேர்த்து அது இன்னும் அவரோட வளர்ச்சிக்கு மேலே இருக்குமாச்சு. அதாவது என்ன சொல்கிறதுனா, சில தப்பான புரிதல்களால கலவரங்கள்லாம் உண்டாதுன்ற ஒரு கான்செப்டும் இதில் கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாரி செல்வராஜ் காலத்துக்கு, துருவிக்ரம் காலத்துக்கு, அப்புறம் இந்த கேரளா ஆக்ட்ரஸ் 2 பேரும் அவங்களோட அந்த கர்ணன் படத்துலேயே அவங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். மொத்தம் என்டையர் டீமுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இல்லை ஜாதி படம்ன்ற இல்லை, என்னன்னா அந்த காலத்துக்கு நடந்ததுக்கு அதை நம்ம வெளியில் சொல்லாமல் எப்படி, அந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அப்பா அவங்க அப்படிலாம் இருந்திருக்காங்க, நம்ம இனிமேட்டு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதலுக்காக தானே அந்த இதை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஏன் ஒடுக்குமுறைகளுக்கான படம் எடுக்கிறாங்கன்னா, இல்லைப்பா இது மாதிரி நடந்திருக்குது, இனிமேல் நம்ம பண்ண வேணாம். ஏன்னா இங்கேயும் அங்கங்கே சின்னதாக நடந்துட்டு இருக்குது, அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அது ஒரு மைண்ட் செட் எடுக்கிறாங்களே. ஜாதி படமெல்லாம் யாருக்குமே தோணுது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ கபடி பிளேயர் 10 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. 10 பேர் செலக்ட் பண்ண தமிழ்நாடு பிளேயரை ஒருத்தரை செலக்ட் பண்ணும், 2 பேரில் இவரை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல எங்கே ஜாதி வந்துச்சு? அந்த கான்செப்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல வேற. இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் பிரச்சனையாக மாறும். என்னடா நீ அந்த ஸ்டேட்லேருந்து எடுக்கிற, இந்த ஸ்டேட்லேருந்து, அது ஒரு பிரச்சனையாக மாறும். அப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ அதே பார்த்தீங்கன்னா கபடி பிளேயரை வந்து இந்தியாவாக பாகிஸ்தானான் இருக்குது. இப்போ இது உலகத்து பிரச்சனையாக மாறுது. இப்படின்றப்போ ஒவ்வொரு இது போயிட்டே தான் இருக்கும். ஏன் அதெல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னா, அது இருக்காதீங்கடா இப்படிலாம் இருக்காதீங்கன்னுட்டுக்கு அப்படின்றதுக்காக தான் அதை காமிக்கிறாங்களே வெளியே, வேற எல்லாம் இந்த ஜாதி படமெல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம கடைசியாக எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க, அவங்க கோலை நோக்கி போங்க. அது இன்னொன்று சொல்கிறார் அவர், அந்த பசுபதி பாண்டியா, அவர் பேர் என்னன்னு தெரில, 2 கேரக்டரில் இந்த தாடி இல்லாமல் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கேரக்டர் லாலா, அவர் சொல்கிறாரு, அவர் இல்லை போலீஸ்காரர் யாரோ ஒருத்தர் அந்த பைசன்ட்ட சொல்லுவாங்க, அவன் பைசன் வந்து ஒரு சமயத்தில் வந்து கபடியே வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவான். இல்லை அதுக்கு வந்து அந்த வாத்தியார் சொல்கிறாரு, இது மாதிரி 1000 பிரச்சனை இருக்கும்டா, இது மாதிரி 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் தாண்டி தானே நீ மேலே வரணும். இந்த சண்டைக்குள்ளார அவங்கள மாதிரி நீயும் கத்திட்டு உட்காரணும்னா அப்போ அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இது மாதிரி நீ வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நல்லா அந்த வாத்தியார் கேரக்டர் சூப்பரு. ஏன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸோட இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம். இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டீச்சர் ஆகலாம்டா அப்படின்னு சொன்னது ஒரு இது இன்ஸ்பிரேஷன். எல்லா கேரக்டரும் நல்லா செதுக்கியிருக்காரு. ஜாதி படம்லாம் சொல்ல முடியாதுங்க, ஒரு தனி மனுஷனோட படம். அந்த தனி மனுஷன் எப்படி முன்னேறி வந்தான், அதுக்குள்ளே என்னென்ன சுச்சுவேஷன் நடந்துச்சு, இதுதான். இப்போ வடச்சென்னை படத்தில் தான் எம்ஜிஆர் செத்தாரு, அதை செத்தாரு எல்லாம் காமிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு காலகட்டம், அதை குறிப்பிடறதுக்காக அதை காமிக்கிறாங்க. அப்படியே ஏன் அது அவர் செத்தது ஏன் காமிக்கணும் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஓவராலாக படம் வந்து சூப்பர், 10க்கு 8 மார்க்கு போடலாம். மற்றபடி மாரி செல்வராஜுக்கு இன்னும் நிறையா படம் பண்ணணும், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். படம் சூப்பராக இருக்குதுண்ணா. அதான் ஒருத்தன் வந்துட்டு அவனோட சின்ன இதுலேருந்து எப்படி கஷ்டப்பட்டு மேலே வரான்னு சொல்லிட்டு இதுதான் படத்தில் வந்து நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எந்த லெவலில் வேணால் ரீச் ஆகலாம். அதுதான் மெயினான விஷயம். இதான் நம்ம வந்து டவுனில் இருக்கோம் அப்பில் இருக்கோம்லாம் கிடையாது, முயற்சி பண்ணி மேலே வந்துடணும்.
அது நம்ம எத்தனை பேர் வந்து நம்மளை ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக மேலே வந்துடலாம். ஆமாம், எமோஷனலாக நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். ஆமாம், எங்களை மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் தான். நல்ல எக்ஸலன்ட் மூவி. அவர் படம் எப்பொழுதும் ஒரு ஸ்டோரி பேஸு, அடித்தட்டு மக்கள் வந்து எந்த அளவு கீழேருந்து மேலே வரதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு ஸ்டோரி பேஸை கொண்டு வராரு. நல்ல ஸ்டோரி தான், உண்மை அதுதான். இன்றைக்கி நிறைய இடத்துல அந்த மாதிரி நடக்குதுல்ல, அதுதான். சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே பக்காவாக நடிச்சிருக்காரு. பசுபதி எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க சொல்லவே வேணாம், அவரோட கேரக்டர்லாம் சான்ஸே இல்லை. எப்போதும் நல்லா சூப்பராக பண்ணுறாரு. எல்லாமே நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச் பார். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. நம்ம படமாக பார்க்கணும், அதில் இருக்க கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணணும், அவ்வளோதான். ஆக்சுவலி எல்லாரும் பார்க்குற வேண்டிய படம், நல்ல படம். கொஞ்சம் வெட்டு குத்து சீன் தான் அதிகமாக இருந்துச்சு. பட் ஒரு கஷ்டத்தை எப்படி இதுலேருந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த இதுனா எல்லாம் சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பக்கா மாசம் இருந்துச்சு. கனெக்ட் ஆகுது. கீழ் இதுலேருந்து வரவங்களோட கஷ்டத்தை இது பண்ணாங்க. ட்ரூ மூவியாக தான் இருந்துச்சு. நல்லா எல்லா ஆக்டிங்கும் சூப்பர். எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுண்ணா, மஸ்ட் வாட்ச் மூவி. விடாமுயற்சி சூப்பரான படம். என்ன சொல்ல வராங்க, எதையும் விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறது புரியல. சூப்பர் ஆக்டிங், சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தான் சூப்பர் சூப்பர். நல்லா ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்ல வராங்க. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த படம் இது ஓகேண்ணா. மாரி செல்வர் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. எல்லா கேரக்டரைசேஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க சார். நல்ல மெசேஜ் தான், நல்லா தான் சொல்லியிருக்காங்க.